பில்டிங்ல யாருக்கும் ஓசியில கொடுக்கல, எல்லாம் வாடகையை வசூல் பண்ணிக்கிட்டு அரசியல் கட்சி என்கின்ற பேர்ல இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வியாபாரிங்க, ரோடு கான்ட்ராக்டருங்க, இவங்க கிட்ட எல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு உங்க தேர்தலில் கூட்டமாக காட்டுவாங்க. ஒரு கட்சி என்பது தொழில் அல்ல. இவங்களுக்கு அவ்வளவு கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது? லாட்டரி முதலாளிகிட்ட இருந்து திமுக அரசுக்கு வந்து பணம் எவ்வளவு தெரியுங்களா? 600 கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் பாண்ட் சிஸ்டத்துல தேர்தல் பத்திரத்தின் மூலமாக எங்கிருந்து வந்தது? எதற்காக அவன் கொடுத்தான்? நீங்க சொல்ல முடியுமா? என்ன அவன் தானம் பண்றதுக்கு கொடுத்தானா? இல்ல என்ன பண்றீங்க நீங்க? தானம் பண்ற மாதிரி இங்க ஏழை மக்களை சாமானிய மக்களை சொல்லிட்டு மொத்தமா கொள்ளாடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டை கொள்ளையடித்து விட்டு இங்கே பாருங்க, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றும் தேவ தூதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பாவம் எங்க போய் ஐயத்துன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற தேவ தூதர் வருவானா காத்துட்டு சினிமாவில் வர படத்தை பார்த்துட்டு இது தேவ தூதியா இருக்காதான்னு கேட்குறீங்க. அவனும் 200 கோடி 300 கோடி சினிமாவில் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பெரும் முதலாளிகளை தான் தேர்தல் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 5 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவு செய்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சிந்திங்க. படிக்கிறவங்க படிச்சவங்க சாதாரண பாமர மக்களை விட சிந்திக்கலைன்னா என்ன ஆகும்? வாக்களியுங்கள். வாக்குறது நமது உரிமை. உங்களுடைய ஒத்த விரல்ல தான் இருக்கு இந்த நாட்டினுடைய தலையெழுத்து என்பதை மறந்து விடாதீர்கள். நிச்சயம் வருங்காலத்துல ஆங்கிலேயர்கள் எப்படி ஆண்டாலும் அதே மாதிரி இவர்களும் நாட்டை விட்டுட்டு இவங்களே ஆள்ற மாதிரி சூழலை விட உருவாக்குவாங்க. மறந்துடக்கூடாது. நம்ம ஸ்ரீலங்காவில் நடந்தது மறந்துடக்கூடாது. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அங்கெல்லாம்